மதுரையிலிருந்து ஒரே காரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனும் பயணம் மேற்கொண்டுள்ளனர். ஓபிஎஸ் கே.ஏ. செங்கோட்டையன் பயணத்தில் டிடிவியும் இணைவதாக தகவல் கிடைத்துள்ளது. மதுரையிலிருந்து ஒரே காரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனும் பயணம் மேற்கொள்கின்றனர். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், ஓபிஎஸ் கே.ஏ. செங்கோட்டையன் பயணத்தில் டிடிவியும் இணைவதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து சொல்லுங்க. இந்த ஒரு சந்திப்பு என்பது ஏற்கனவே நன்கு நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு செங்கோட்டையன் செய்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகின்றது. அதிமுக தலைமைக்கு ஒரு கெடுவை செங்கோட்டையன் விதித்தார். அதாவது இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் நீங்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய நபர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் சொன்னது மறைமுகமாக ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும், இவர்கள் 2 பேரையும் அதிமுகவில் நீங்கள் இணைக்காவிட்டால் நான் அவர்களை கட்சியில் இணைப்பதற்கான பணிகளை மேற்கொள்வேன் என்ற ஒரு கெடுவை எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் விதித்திருந்தார். நேரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான அரசியல் ரீதியிலான மோதலாக அது பார்க்கப்பட்டது. செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவில் வலிமையான ஒரு தலைவராக இருந்தவர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 90களின் தொடக்கம் முதலே அதிமுக தலைமையோடு நெருங்கிய நபராக செங்கோட்டையன் இருந்திருக்கின்றார். கட்சியினுடைய தலைமை பொறுப்புகள் வரை அவர் தலைமை நிலைய பொறுப்புகள் வரை சென்றிருக்கின்றார். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்த நபர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டதில் செங்கோட்டையனும் ஒருவர். அதன் பிறகு ஒரு சில காரணங்களால் செங்கோட்டையன் அதை விரும்பவில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. என்றாலும் கூட அப்படிப்பட்ட வலிமையான செங்கோட்டையன் இந்த நிலைப்பாட்டுக்கு சென்ற பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இதுவரை ஏற்படுத்தப்பட்ட நெருக்குதலை காட்டிலும் ஒரு கடுமையான நெருக்குதலை இந்த முறை ஏற்படுத்தி விடுவார். ஏனென்றால் அதிமுகவிலே பலருக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற கருத்து இருப்பதாகவும், ஆனால் துணிந்து பேசுவதற்கான துணிச்சல் கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்கும் இல்லை. ஒருவேளை பேசினால் அதிமுக தலைமை உடனடியாக அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துவிடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. எனவே யார் முதலில் வெளிவந்து பேசுவார்கள், அதிமுக தலைமைக்கு அந்த சமபலத்தோடு இருக்கக்கூடிய நபர்களால் தான் அது முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் காத்துக் கொண்டிருந்த நிலையில்தான் அவர்களுடைய காத்திருப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக செங்கோட்டையன் வந்து பேசினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.